गुणम अंज परमेश्वरी भगवान की जय। अंतान सिद्ध परमेश्वरी भगवान की जय। आचार्य कुंद कुंद भगवान की जय। आचार्य गुरुवर श्री विद्यासागर महाराज की जय। पूजा जो सागर महाराज की जय। मुनि संघ की जय। अहिंसा परमो धर्म की जय। நேற்று என்ன பார்த்தோம் கேட்டீங்கன்னா, ராமாயணத்துல தசானன், கும்பகர்ணன், சந்திரநகா, விபீஷ்ணன் அப்படின்னு 4 பேர் அந்த கைகேசிக்கு பிறந்தாங்க. ஸோ முதல் தசானன், 2வது கும்பகர்ணன், 3வது சந்திரநகா, 4வது விபீஷ்ணன். 4 புத்தர்களும் எடுத்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. तो एक दिन दशानन माता की गोद में बैठा था। इतने में अनेक विद्याओं के धारक परम तेजस्वी वैश्रवन व्योमयान द्वारा आकाश मार्ग में निकला। ஒரு நாள் இவன் தசானன், அதாவது இவர் தன்னுடைய தாயுடைய மடியில உட்கார்ந்து விளையாடிங்கிறான். சின்ன பையனை தான் இருக்கிறான், இல்லை உட்கார்ந்து விளையாடி இருக்கிறான் தசானன். அப்போ ஆகாய மார்க்கத்துல வித்யாதர் ஒருத்தர் போறார். ரொம்ப தேஜஸ்வியான வைஷ்ரவணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒருத்தர் போறார். யார் அவரு? அவர் தான் லங்காவினுடைய பிரதிநிதியாகிறாரு. இப்ப அவரு இந்திரனுடைய பிரதிநிதியா இருக்கிறார். அந்த வித்யாதரன் போயிட்டு இருக்கிறான். ஸோ எங்க தசானன் மௌசி கௌஷிக்கு புத்திரதா. ஸோ இந்த தசானனுடைய சித்தியோட பையன்தான் அவன். ஸோ முதல் பொண்ணு தான் அங்க கொடுத்தாங்க. ஸோ அவனுடைய பேரன் தான், அவனுடைய பையன்தான் இப்ப போறான். அவனுடைய பையன்தான் போறான். ஸோ இவனுடைய தங்கச்சி பையன்தான் இப்ப தசரதன் இவனுக்கு அம்மா. அதனால இப்ப தசானனுடைய சித்தியோட பையன்தான் அங்க போறான். அவங்க சித்தி பேர் கௌஷிகா அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. கௌஷிகா முதல் பொண்ணு, கேகேசி 2வது பொண்ணு. ஸோ முதல் பொண்ணோட பையன் போறான். அவன் தான் இப்ப லங்காவுக்கு பிரதிநிதியா இருக்கிறான். और कृत्रिम इंद्र ने उसे अपना प्रतिनिधि बनाकर लंका पर शासन करने की आज्ञा दी थी. இப்ப அந்த கிருத்திம இந்திரனாக தன்னை பாவிக்கக்கூடிய அவன் என்ன பண்ணுகிறாரு, இந்த வைஷ்ரவணனை அங்க பிரதிநிதியாக்கி நீ தான் அந்த ஸ்ரீலங்காவை பார்த்துக்கோ அப்படின்னு அரசாட்சியை பார்க்க சொல்லி கொடுத்துக்கிறாரு. दशानन वैश्रवन की धल भल सहित आकाश में मार्ग में विमान पर आरूढ़ होकर जाते हुए देखकर माता से पूछा लगा, ये माता एक महामानी उद्यत प्रकृति व्यक्ति कौन है जो विमान में विराजमान होकर यहाँ से निर्भय में चल रहा है. तो அந்த தசானன் தன்னுடைய அம்மா கிட்ட கேட்கிறான், ஆகாயத்துல போறானே அவன் யார்? அவன் இவ்வளவு திமிர் புருஷன் மாறிக்கிறான். அவன் அது மாதிரி ரொம்ப உத்தண்டமா இருப்பான் பொழுது, ரொம்ப அடங்காதவனா இருப்பான் பொழுது, விமானத்துல அப்படி உட்காந்து போறானே, பயம் இல்லாம போறான். நம்ம நாட்டு மேல போறான், நம்ம யாரும் கேட்க முடியாது அவனை. நம்ம நாட்டு மேல விமானத்துல போறானே அப்படின்னு சொல்லிட்டு தசானன் அம்மா கிட்ட கேக்குறான். அம்மா சொல்றாங்க, बेटा एक तुम्हारे मौसी की लड़का वैष्णवन है மகனே. மவுசின்னா பெரியம்மா. ஸோ பெரியம்மா இதுதான் சின்ன பொண்ணு, இது அவங்க அக்கா பையன் அவன். அப்ப அவர் சொல்றாரு, மகனே இது போடுறது மௌசின்னா உன்னுடைய பெரியம்மா பையன், பெரியம்மாவோட பெரிய பையன் அவன். வைஷ்ரவன் அவன் பேர் வைஷ்ரவன். इसे राजा सहस्रार की पुत्र इंद्र ने तुम्हारी पितामहा की बड़े भाई माली को मारकर लंका की स्वामी बनाया है. ஸோ இந்த வைஷ்ரவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பெரியம்மா பையன். அவன் அவனை யாரு ராஜாவா ஆக்குன்னு கேட்டீங்கன்னா, ராஜா சகஸ்ராரனுடைய புள்ள இருக்கிறானே, சகஸ்ராரனுடைய புள்ள இருக்கிறானே அவன் இந்திரன். அவன் உன்னுடைய தாத்தாவுடைய பெரிய தாத்தா.
பெரிய தாத்தா இருக்கிறாரே மாலி, அவர் பேர் தான் மாலி, அவரை கொன்னுட்டு லங்காவை கைப்பற்றினான். அவன் இந்திரன். लंका प्राचीन काल में तुम्हारी पितामहा की पूर्वजों के अधिकार में चली आती थी. அந்த லங்கை இருக்கிறது, அது வந்து நம்மளுடைய பரம்பரையில வந்தது. உங்க தாத்தா பேர் வந்து மாலி, பெரிய தாத்தா மாலி, இவர் வந்து சுமாலி. உங்க தாத்தா பேர் சுமாலி, அவர் பெரிய தாத்தா வந்து மாலி. அவரோட சண்டை நடந்து மாலியை கொன்றதுனால நம்ம அங்கிருந்து ஓடி வந்துட்டாங்க. இங்க ஓடி வந்து இங்க ஒளிஞ்சின்னு இருக்கிறோம். அவன் வந்து அந்த லங்கையை ஜெயிச்சதுனால அவன் என்ன பண்றான், இவனுக்கு ராஜாவாக்கி அங்க வர வச்சிருக்கிறான். நம்மளுடைய நாடு வந்து பறி போயிடுத்து. லங்கா பிராச்சீன காலம், இந்த லங்கை வந்து நீண்ட காலமாகவே நம்ம கையில தான் இருந்தது, இப்பதான் போயிடுத்து. நம்ம துர்பாகிய சூட்டுகைய, நம்மளுடைய துர்பாகியம், நம்மளுடைய நாடு போயிடுத்து. நம்ம இங்க மாதிரி ஒரு இடத்துல வந்து பதுங்கின்னு இருக்கிறோம். मैं और तुम्हारा पिता दिन रात इसी चिंता में डूबे रहते हैं. நானும் உனது அப்பாவும் இதே கவலையில தான் இருக்கிறோம். நடாது நம்ம நாடு எல்லாம் போச்சு, நம்ம வந்து அனாதை மாதிரி இப்போ வந்து ஒரு இடத்துல இருக்கிறோமே, இது மாதிரி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாதாள லங்காவில் வந்து இருக்கிறோமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கவலையா இருக்கிறது. ஏ புத்திர, स्थान भ्रष्ट होने से मरना श्रेयस्कर है, पर क्या क्या जाए. இதனால நம்மளுடைய இடம் போனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது எங்கடினா, நம்மள வாழ்ந்த இடம், நம்மளுடைய சொந்தமான இடத்த ஒருத்தன் அபகரிச்சினான், நம்மளை தெத்து விட்டான். நம்ம இங்க வந்து இருக்கிறோம், என்ன இதுனா இருக்கிறத விட இல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஆனா என்ன பண்றது, समय का फेर है, ऐसा कौन सा शुभ दिवस होगा जब तू अपनी कुल की भूमिका पुनः प्राप्त कर सबकी आनंदित करेगा. नाल சமயம் எப்பொழுது மாறும், நீ எப்பொழுது அந்த நாள் வரும், நீ வந்து மறுபடியும் அந்த நாட்டை மீட்டு எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துவாய். मैं जब तुझे दोनों भाइयों को सहित राजलक्ष्मी की विभूषिति देखूंगी. அந்த நாள் என்னைக்கு நாள் அது வரும், நானும் உங்கள் குடும்பத்தினர் அப்பா எல்லாரும் உன்னுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கணும். உன்னை ராஜாவா உட்கார வச்சு நாங்க பார்க்கணும். உங்க தம்பியோட 3 தம்பியோட 2 தம்பியோட பார்க்கணும்னு நினைக்கிறோம். இப்படின்னு சொல்லிட்டு கண்கள் இல்ல கண்ணீர் விடுறா அவங்க அம்மா केकेसी कन्नीर विडरा. माता की विषाद युक्त देखकर विभीषण बोला, रंग वैश्रवन विद्याधर की तो बात ही क्या, यदि देव भी प्रतिध्वंत हो तो उसे भी हम क्षण भर में यमलोक बढ़ा देंगे. இது அம்மானுடைய இந்த அழகத்தை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய விபீஷணன் வந்து 3வது சின்ன பையன், 3வது தம்பி சொல்றாரு, கும்பகர்ணனுக்கு அப்புறம் சொல்றாரு, என்னம்மா அவன், இவன் என்ன வைஷ்ணவன் என்ன இருக்கிறான், இவனை விட விடுங்க, பெரிய தேவர்கள் வந்தா கூட நாங்க சும்மா இருக்க மாட்டோம், பெரியவன் ஆட்டம் நாங்க பாருங்க, எல்லாரையுமே யமலோகத்துக்கு அனுப்பிச்சிடுறோம், எல்லாரையுமே பஸ்மம் பண்ணிடுவோம். தூ வீர பத்னி அவர் வீரக்கி மாதா ஹே, நீங்க வந்து வீரன் உடைய மனைவி, இந்த மாதிரி வீரர்களுடைய அம்மா நீங்க. फिर क्यों ऐसी तो वीर ज्येष्ठ प्राधा दर्शन की प्रकार में खबर नहीं है. நீ ஏன் பின்ன இது மாதிரி அழுகின்றாய், உனக்கு என்ன கவலை இருக்கிறது, நீ நம்மள வந்து நாங்க இருக்கும்போது நீ அழலாமா அப்படி. वग भस्म में दबी हुई अग्नि की सदृश्य शांत रग रहा है. சோ நம்மளுடைய அண்ணன் இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன், என்னுடைய அண்ணன் இருக்கிறானே தசானன், பராக்கிரமா இருக்கிறான். அவன் வந்து சன நேரத்திலேயே எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அவன் வந்து இப்பொழுது அமைதியாக இருக்கிறான். தசானன் நெருப்பு மேல படிஞ்ச சாம்பல் மாதிரி அந்த நெருப்பு அப்படியே அதாவது எரியாம அப்படியே அமைதியாக இருக்குது, அது மாதிரி இருக்கிறது. उसके हाथ की चपड़े से बड़े बड़े पहाड़ चूर चूर हो
धूल में मिल सकते हैं. இப்படி அவனுடைய கைப்பட்டு எல்லாமே தூள் தூளாக உடைஞ்சி எல்லாமே ஆக முடியும். அப்படிப்பட்ட பராக்கர சுவாமி நம்ம அண்ணன். इस प्रकार विभीषण की दशानन की पराक्रम की बहुत प्रकार से प्रशंसा को माता ने सांत्वना दी. இப்படி அந்த சின்ன பையன் அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்துறான். ஏன் அண்ணன் இருக்கும்போது என்ன இவ பெரிய தசானன் சும்மா இருக்க மாட்டான், பெரிய நாட்டம் இந்த மாதிரி எல்லாரையுமே இது பண்ணி ஜெயிச்சிருவான், உனக்கு வந்து கவலையே படாத அப்படின்னு சொல்றான். அப்ப தசானன் ராவணன், दशानन रावणन अम्मा किட்ட சொல்றான், ये मादेश्वरी गर्वयुक्त वसन कहने से तो कोई लाभ नहीं, परंतु एक ध्रुव सत्य है कि यदि समस्त विद्याधर एकत्रित होकर अपनी संपूर्ण शक्ति से मुझसे युद्ध करे तो भी मैं उन्हें अपनी एक ही भुजा से पराजित कर सकता हूँ. தசானன் அம்மா கிட்ட சொல்றான், வெறும் வீர வச்சனங்களை பேசுறதுனால என்ன லாபம்மா, நீ பாரு ஒரு நாள் நான் எல்லா வித்யார்த்திகளும் என்ன எல்லாரையுமே ஒன்னா வந்தா கூட எல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்தா கூட நான் அவர்கள் எல்லாவற்றையும் என்னுடைய தோல் வலிமையினால ஜெயிச்சிடுவேன், எல்லார்களையும் அவங்களுக்கு தோற்கடிச்சிடுவேன். மாதா நீ வீணாக ஏன் சோகம் படுகிறாய், நீ சோகம் படாத அப்படின்னு சொல்றான். ஆனா அம்மா அழகத்தை பார்த்த உடனே பசங்களுக்கும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, நாங்க இருக்கிற போது ஏன் நீ கவலைப்படுற, நீ யாரு, நீ ஒரு வீரனுடைய மனைவி, வீரர்களுடைய தாய் அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் 2வது அதிகாரம் பரிச்சேதம் முடிச்சு 3வது பரிச்சேதம். एक दिन दशानन ने कहा, हमारे कुल में विद्या साधन की परंपरा पुरातन काल से चली आ रही है. जिस प्रकार महामुनि मुक्ति के अर्थ तप को आराधना करते हैं, उसी भांति हमें भी रण में विजय हेतु विद्या साधन करना योग्य है. ஒரு நாள் தசானன் எல்லார்கிட்டையும் சொல்றாங்க, என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய குலம் இருக்கிறதே வித்யாதர குலம். ஏன் வித்யாதர் குலம்னு பேர் வந்ததுன்னா, பல வித்தைகளை செய்யக்கூடிய வித்தைகளை சாதிக்கக்கூடியவர்களுக்கு பேர் வித்யாதரர்கள். அதனால நம்மளுடைய குலத்திலேயே பார்த்தீங்கன்னா வித்தைகள் சாதனை பண்ணுவாங்க. அந்த பரம்பரை வந்து நம்மளுக்கு அதாவது புராதான காலத்திலிருந்து வந்து நிற்கிறது. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பல வித்தைகளை சாதனை செஞ்சிருக்கிறாங்க. அதனால எப்படி ஒரு முனி மகாராஜ் முக்தி அடைவதற்காக தபம் செய்கிறாரோ, ஆராதனை செய்கிறாரோ, அதுபோல நாமளும் யுத்தத்தில் ஜெயிப்பதற்காக பல வித்தைகளை சாதனை செய்ய வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு दशानन சொல்றார். इस प्रकार तीनों भाई परस्पर निश्चय कर वन गमन हेतु उद्यत हुए அப்படின்னு அந்த 3 சகோதரர்களும் பேசுகிறாங்க. நம்ம போய் எப்படியாவது எல்லா வித்தைகளும் சாதிக்காம நம்ம சண்டையில ஜெயிக்க முடியாது. இந்த நம்மளுடைய நாட்டை மீட்கணும், ஸ்ரீலங்கா லங்காவை மீட்கணும்னா நம்ம வித்தைகளை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு பேசிக்கிட்டு 3 பேருமே வா காட்டுக்கு தான் போய் சாதனை பண்ண போறோம் அப்படின்னு புறப்படுறாங்க. माता केकेसी ने पुत्रों की मस्तक चूम कर उन्हें शुभ आशीर्वाद दिया. மாதா கேகேசி என்ன பண்றாங்க, 3 பசங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து, சரி சுப ஆசீர்வாதம் கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. पिता ने भी अनेक शुभ कामनाएं प्रकट कर मंगल सूचक वचन कहे. தந்தையும் பார்த்தீங்கன்னா அநேக விதமான சுப இது வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லி, சரி நீங்க போங்க, பத்திரமா இருங்க, பிதிரை சாதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. तीनों भाई माता पिता की नमस्कार कर भीम नामक सघन भयानक वन में पहुंचे. 3 சகோதரர்களும் தாய் தந்தையை நமஸ்காரம் செய்து, மிகவும் பயங்கரமான ஒரு காடு இருக்கிறது, அதுக்கு பேரு பீம காடுன்னு பேரு, பீம் அப்படி மாதிரி அந்த பீம் சொல்லக்கூடிய ஒரு காட்டுக்கு போறாங்க. அங்கதான் காட்டுல போயிட்டு தான் அந்த வித்தைகளை சித்தி செய்யணும். भगवान हिंसक विकराल जीवों से परिपूर्ण तथा अत्यंत भयानक था. ஸோ எங்க போகக்கூடிய காடு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய சிங்கம், புலி, அது மாதிரி பயங்கரமான விலங்குகள் சுத்தி வரக்கூடிய ஒரு பயங்கரமான காடாக இருக்குது.
विकराल सिंह की दहाड़ तथा भयंकर अजगरों की गुफाकार एवं निस्वार्थों से समस्त वन कंपित हो रहा था. ஸோ அந்த காட்டுல பாத்தீங்கன்னா சிங்கங்களுடைய கர்ஜனை, பயங்கரமான கர்ஜனை இருக்கிறது. அங்கு குகைகளில் பெரிய பெரிய மலைப்பாம்புகள் வேற படுத்து நிற்கிறது. அதாவது அந்த பக்கம் குகையில் பக்கம் யாருக்கும் போயிடுச்சுன்னா விலங்கு அப்படியே முடிஞ்சுக்கிடும். அப்படிப்பட்ட மலைப்பாம்புகளும் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நிஸ்வாசே சமஸ்தவன கம்பீத் ஹோ ரஹா தா. அது மாதிரி அந்த இதுவே ஆளே நடமாட்டமே கிடையாது. அப்படிப்பட்ட காடு அது. அதனால மக்கள் போனாங்கன்னா நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி காடு, பயங்கரமான காடு. अंधकार पूर्ण कंथारों से कितनी ही भयानक जीव भरे पड़े थे. அங்க வந்து பலவிதமான பயங்கரமான விலங்குகள் அங்கே நிரம்பி இருந்தது அந்த காட்டுல. कौंडली वक्ष की समूह की आवागमन रोक रहा था. मनुष्य तो क्या देव भी उस वन में गमन नहीं कर पाते हैं. அது மாதிரி பெரிய பெரிய மரங்கள் அப்படியே படர்ந்து போய் இருட்டாக இருக்கக்கூடியது அந்த காடு. ஸோ அந்த வெளிச்சத்தை கூட பார்த்தீங்கன்னா வர முடியாத மாதிரி அவ்வளோ அடர்ந்த காடு மரங்கள் இருக்கிறது. அங்க மனிதர்கள் என்ன தேவர்கள் கூட அந்த காட்டுக்கு வரத்துக்கு பயப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பயங்கரமான காடு. இப்போ அமேசான் காடுன்னு சொல்றாங்களா, அதை விட மோசமான அது மாதிரி காடு அது. बड़ी बड़ी खाली चट्टानों से हाथियों ने भ्रम हो जाता था. அங்க வந்து பெரிய பெரிய யானைகள், பெரிய பாறைகள் போல இருக்கிறது யானைகள். அவ்வளோ பெரிய பாறை இருக்கிற மாதிரி யானைகளும் அங்க சுத்தி வரக்கூடிய காடு அது. हाथियों की भयानक चिंगारों से संपूर्ण दिशाओं गूंज उठी थी. அந்த யானைகள் பயங்கரமாக அங்க சண்டை போடக்கூடியது. அது மாதிரி அங்க அதனுடைய பிளிரல் சத்தம், அது கத்துறதுல பிளிருத சத்தம் வந்து அந்த காடு பூரா ஒழிச்சது. ऐसी दुर्गम और भयानक वन में तीनों भाइयों ने विद्या साधना करने की निश्चय किया. அது மாதிரி யாருமே போக முடியாது பயங்கரமான காட்டுல 3 பேரும் போய் அந்த காட்டுல தான் போய் சாதனை பண்ண போறோம் அப்படின்னு போயிட்டாங்க. उस निकट बिहड़ वनस्थलों में तीनों भ्राताओं ने प्रवेश किया. उज्ज्वल धोती दुपट्टा धारण कर वे विद्या साधन हेतु तत्पर हुए. ஸோ அந்த காட்டுல போய் ஒரு நல்ல இடமாக பார்த்து 3 சகோதரர்களும் அங்க சாதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நல்ல உயர்ந்த துணி, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை துணி, தோதி துப்பட்டா, ஸோ அது மாதிரி போட்டுன்னு அவங்க சாதனை பண்ண உக்காடுறாங்க. तीनों भाई पृथक पृथक शांत भाव से मन में मंत्र को जाप करने लगे. ஸோ 3 பேரும் தனித்தனியாக உட்கார்ந்து அமைதியாக மந்திரங்களை, என்ன மந்திரமோ வித்தை சாதிக்கிறதுக்கு அந்த மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க. तीनों ने ढेर दिनों में अष्टाक्षर मंत्र के एक लक्ष्य जाप किए हैं. ஸோ அந்த 3 பேருமே 8 எழுத்து உள்ளது. என்ன மந்திரம்? 8 எழுத்துள்ள ஒரு மந்திரம் இருக்கிறது. அசியா உஷா அப்படின்னு சொல்லும் போது இருக்குல்ல, அது மாதிரி 8 எழுத்துள்ள ஒரு மந்திரத்தை அவர்கள் வந்து தீனோ டேட், ஸோ 1.5 நாள்ல அவங்க அந்த மந்திரத்தை 8 எழுத்துள்ள மந்திரத்தை 1,00,000 முறை ஜபம் பண்ணிட்டாங்க. ஸோ 1,00,000 முறை ஜபம் பண்ணது உட்காந்தாங்க. 1.5 நாள்ல கண்டினியூவா ஏந்துக்கிறது உட்காந்து கிடையாது, அப்படியே போறது கிடையாது, உட்காந்தாங்கன்னா தூக்கம் கிடையாது. 1.5 நாள் அப்படியே 1,00,000 மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டாங்க 1.5 நாள்ல. चित्त की स्थिरता इन्हें सर्व काम प्रधा नामक विद्या सिद्धि हुई. ஸோ அப்படி மாதிரி ஸ்திரமான மனதோடு அந்த 1,00,000 முறை ஜபத்தை பண்ணதுனால அவங்களுக்கு முதல்ல என்ன வந்தது? சர்வ காம பிரதா. சர்வ காம பிரதானா எல்லா விரும்பியதை தரக்கூடியது, அதான் சர்வ காம பிரபான்ற வித்தை. ஸோ அந்த வித்தை சித்தி ஆகுது.
इस विद्या की सिद्धि से उन्हें इच्छित भोज्य सामग्री प्राप्त होने लगी. ஸோ என்னாச்சு, இந்த வித்தை முதல் வித்தை என்ன பண்றாங்க, சர்வ காம பிரபா அப்படின்ற பிரபானா சக்தி கொடுக்கக்கூடியது பிரபா. சர்வ காம பிரபான்ற வித்தையை சித்தி பண்றாங்க. இந்த வித்தை மூலமாக அவங்க வேண்டிய உணவுப் பொருட்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி உணவுப் பொருட்களை அந்த வித்தை மூலமாக அவர்கள் பெறுகிறார்கள். அதனால பசி சுதா பாதகி இஸ் பிரகார் நிவத்தி होने से நல்ல பசி கஷ்டம் இதனால போச்சு. ஏன்னா காட்டுல இவங்களுக்கு எப்படிப்பா, இவங்களுக்கு போய் சாதனை பண்ண போறாங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க, தண்ணி வசதி இருக்குதா, பாட்டில் தண்ணி எடுத்துன்னு போவாங்களா, டப்பால சாப்பாடு எடுத்துன்னு போறாங்களா? ஸோ எங்கடா இது, நம்ம என்ன பண்றோம், ராத்திரி 12 மணி நேரத்துக்கு கூட தாங்கிக்க முடியல, உடனே ஒரு தண்ணி பக்கத்துல வச்சுக்கிறோம். என்ன பண்றதுங்க, ராத்திரில தண்ணி தாங்க போச்சுன்னா என்ன பண்றது, உயிர் போயிடுச்சுன்னா ராத்திரில. அது மாதிரி நினைச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராத்திரில சொம்புல தண்ணி பாட்டில்ல தண்ணி வச்சுன்னு தான் படுக்கிறாங்க. ஆனா இவங்க பாருங்க, சின்ன வாலிப பசங்க காட்டுல போறாங்க, பயம் இல்லாம, தண்ணியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, வெறும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க, அப்பா அம்மாவை அனுப்பிச்சு வைக்கிறாங்க, போயிட்டு வித்தியை சித்தி பண்றாங்க. அதனால அது முதல் வித்தை என்ன பண்றாங்க, சர்வ காம பிரதா வித்தியன்னு சித்தி பண்ணி, அதனால அவங்களுக்கு என்ன வேணுமோ உணவு அது அந்த வித்தை மூலமா கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வித்தைகளை அவங்க சாதனை பண்றாங்க. से उन्हें अन्य विद्याओं की साधन में प्रवेश विशेष सहायता मिलने लगे. ஸோ இது மாதிரி அந்த முதல் வித்தையை சித்தி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த வித்தைகளுக்கு அது உதவி செய்தது. साथ ही शारीरिक और मानसिक स्थिरता प्राप्त हुई. அதனால நல்ல உணவு, விரும்பின உணவு அவங்களுக்கு கிடைச்ச உடனே நல்லா சாப்பிட்டதுனால மனம் உடல் எல்லாமே திடமா இருக்கிறது. அவங்க இதை பயன்படுத்தி அடுத்து வேற மந்திரம், இப்போ 8 எழுத்து மந்திரத்தை ஜபம் பண்ணாங்க 1,00,000 முறை, பண்ண உடனே சித்தி ஆயிடுச்சு சர்வ காம பிரதா வித்தை. அதுக்கப்புறம் வேற மந்திரங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கு, அவங்க சாஸ்திரங்கள் இருக்குது, வித்தைகள், இந்த வித்தை இந்த மந்திரம் பண்ணா இந்த வித்தை சித்தி ஆகும்னு, அது மாதிரி அந்த மந்திரங்களை அடுத்து ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சமயத்துல इसी अवसर पर जम्बू द्वीप की अधिपति अनावृत नामक यक्ष अपनी देवियों के सहित वन क्रीड़ा करता हुआ वहां आए. ஸோ அந்த சமயத்துல அந்த ஜம்பு தீபத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய, அதாவது ரக்ஷக் தேவன் ஒருத்தங்கிறாரு, யக்ஷன் அவன் பேரு. யக்ஷன் எந்த மாதிரி யக்ஷன் கேட்டா அனாவிருத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு யக்ஷன் தேவன், அவனுடைய தேவிகளோட, ஸோ தேவிகள் கூட்டத்தோடு தான் வராரு அவரு. எங்க வராரு, அந்த காட்டுக்கு வந்து விளையாடுறதுக்கு வராரு. ஸோ ஏன்னா இந்த தேவிகள்லாம் இதே வேலை போது போகலன்னா என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி எங்கன்னா போய் சுத்திட்டு வருவாங்க. ஸோ யக்ஷன்னு வியந்தரர்கள் இவங்கெல்லாம் போவாங்க, ராணி ராவோட அவங்களுடைய தேவியோட சுத்திட்டு வருவாங்க. அது மாதிரி அந்த ஒரு யக்ஷன், அவன் பேரு வந்து அனாவிருத்தன்ற யக்ஷன், தன்னுடைய தேவிகளோட அங்க வரான், விளையாடுறதுக்கு கிரீடை பண்றதுக்கு வரான். उसकी देवांगने ने इन्हीं नव युवक तथा सुंदर रूपवान देखकर कहा, हो ये अल्प बुद्धियों, एक तुम्हारे सुंदर कोमल देह यष्टि सांसारिक सुख भोगने की निमित्त है, योग साधन हेतु नहीं, व्यर्थ तब कर शरीर को क्षीण और चित्त को खिन्न क्यों कर रहा हो. ஸோ அப்ப அந்த தேவிகள் என்ன பண்றாங்க, அந்த யக்ஷனுடைய மனைவிகள் தேவிகள் அவங்கள பார்த்து 3 பேரையும் பார்க்குறானுங்க. என்னது சின்ன வயசு, இளமையில வயசுல உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோமலமாக இருக்கிறது, இந்த பசங்க வந்து இந்த நடுக்காட்டுல வந்து இன்னும் பண்றானுங்க, என்ன பண்றானுங்க, ஏன் பண்ணுகிறானுங்க, அதனால அவங்கள போட்டு சேர்க்கிறாங்க. அல்ப புத்தி மனிதர்களே, இந்த வயசுல நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டிய காரணம் உள்ள அழகான கோமலமான உடலை வைத்துக்கொண்டு உடல் போகத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு ராஜாவா பசங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டுன்னு இருக்காம இங்க வந்து காஞ்சின்னுங்கிறீங்களே, யோக சாதனா ஏதுன்னு இப்ப போய் நீங்க போய் தபம் பண்ணக்கூடிய வயசாயுது. தபம் பண்ற வயசுலாம் கிடையாது, எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தானே தபம் பண்றதுக்கு வரணும். நீங்க என்ன சின்ன வயசுலயே வந்துட்டீங்க, நீங்க அது மாதிரி எல்லாரையும் விட்டுட்டு என்ன தபம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ வியர்த்த தபக்கர் शरीर को क्षीण और चित्त को किन्न क्यों कर रहे हो, வீணாக ஏன் உடலை வருத்துகிறீர்கள், மனசை வந்து கஷ்டப்படுத்துகிறீர்கள். इस निर्जन वन में अनेक भयानक हिंसक जंतु विचर रहे हैं, क्या तुम्हें उनका भय नहीं है,
இந்த காட்டுல வந்துக்கிறீங்க, எந்த நெர்ஜலமான மக்களே வராத காட்டுல எத்தனை சிங்கம் இருக்குது, யானை இருக்கிறது, மலைப்பாம்பு இருக்கிறது, அப்புறம் நரி இருக்கிறது, என்னென்னவோ பிராணிகள்லாம் இங்க வாழக்கூடிய இந்த காட்டுல நீங்க என்ன பண்றீங்க வந்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு அந்த தேவிகள் வந்து அங்க கேக்குறாங்க அந்த 3 பேர். देवांगनाओं की वचन को उन पर उसी प्रकार कोई प्रभाव ना पड़ा जिस प्रकार जल बिंदु कमल पत्र पर नहीं टकरता. அந்த தேவிகள் சொல்லக்கூடிய எந்த ஒரு வசனத்தையும் இவங்க காது கொடுத்து கேட்கல. ஏன்னா இவங்க மந்திரம் வித்தை சித்தி பண்றதுதான் இருக்கிறாங்க. இது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நிறைய உபசர்க்கம் வரும், கஷ்டம் வரும், நம்ம வந்து சகிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க வர உட்காடுறாங்க. அப்ப அது மாதிரி சப்தங்கள் கேட்டா கூட அவங்க தேவிகள் யாராவது வந்தாலும் பேசினா கூட மௌனமா இருக்கிறாங்க. அவங்களுடைய கவனம் ஜபத்துல தான் இருக்கிறது. அதனால எந்த ஒரு இதுவும் பாதிப்பும் ஏற்படல அவங்களுக்கு. वे तीनों कुमारों की निश्चल देखकर परस्पर कहने लगे, इनका शरीर काष्ठवत निश्चल है. ஸோ இவங்க ஒண்ணுமே அசையாம ஆடாம அப்படியே இருக்கிறத பார்த்து பேசிக்கிறாங்க. என்னாச்சு இந்த பசங்க பாருங்க, கட்டை மாதிரி இருக்கிறானுங்க, கொஞ்சம் கூட அசையும் இல்லை ஆடவும் இல்லை, கட்டை மாதிரி உக்காந்துக்கிறானுங்களே அப்படின்னு பேசிக்கிறாங்களாம். तदुपरांत क्रोध में आकर कुमार की विस्तीर्ण वक्षस्थल पर कुंडल नामक शस्त्र की प्रहार किया, तो भी तीनों कुमार रंच मात्र भी चलयमान नहीं हुआ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, கோவம் வந்துச்சு. அந்த நாங்க என்ன பேசுங்கிற, நீங்க ஒண்ணுமே ஆடாம அசையாம உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க மேல அங்க வக்ஷஸ்தலம் அவங்களுடைய மார்பு மேல இப்படி குண்டலத்தை கைத்தி காலை போட்டு நல்ல குண்டலம் அதை கைட்டி தூக்கி அடிக்கிறான். ஸோ மாரில் போயிட்டு அந்த காதுகிற குண்டலம் போய் விழுது அவங்க 3 பேர் மாரிலையும். ஆனாலும் அவங்க அந்த பசங்க வந்து ஒண்ணுமே பண்ணாம அப்படியே உட்காந்துக்கிறாங்க, அசைவே இல்லை. மகான் புருஷோங்கி தைரிய மகானிகி ஓத்தா ஹை. மகா புருஷன்களுடைய தைரியம் மகா என்னங்க சொல்ற அந்த பசங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதுங்க. இது மாதிரி பகவான் தியானம் பண்ணிக்கிறானுங்க பாருங்க, தவம் பண்றானுங்க அப்படின்னு பையன் பத்தி அந்த தேவிகள் போய் சொன்ன உடனே அந்த இவன் வரான், யக்ஷன் வந்து, என்னப்பா தம்பிகளே, நீங்க என்ன பண்றீங்க இங்க, இந்த கடுமையான தபத்தை ஏன் பண்றீங்க, எந்த எந்த தேவர்களை நினைச்சு நீங்க தியானம் பண்றீங்க, ஸோ யாரை பார்த்து நாங்க எந்த தேவன் பார்த்து நீங்க தியானம் பண்றீங்க. குமாரன் ने कोई उत्तर ना पाकर यक्ष क्रोध पूर्वक बोला. ஸோ பசங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்கன்னா அவனுங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லை. உடனே அந்த தேவனுக்கு கோபம் வருது, என்னன்னு நான் கேள்வி கேட்குறேன், நீங்க மட்டும் கம்முனுமே இருக்கிறீங்க, ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு அவனுக்கு கோபம் வந்தது. ஒண்ணு ரொம்ப உக்ர வசனத்துல சொல்றான், जम्बूद्वीप की आराध्य देव तो मैं हूँ, मुझे छोड़कर तुम किसके ध्यान में तल्लीन हो. இந்த ஜம்பு தீபத்துக்கு நான் தான் தலைவன், அந்த தேவன் நான் தான், என்னுடைய பாதுகாப்புல தான் இந்த ஜம்பு தீபமே இருக்கிறது. அப்படிப்பட்ட யக்ஷன் நானு. இந்த யக்ஷன் என்னை நீங்க தியானம் பண்ணாம யாரை தியானம் பண்றீங்க, நானே நேரா வந்துக்கிறேன், அங்க கேட்கிறேன், ஒண்ணுமே பேசாம நீங்க நிக்கிறீங்களே, உட்கார்ந்துக்கிறீங்களே, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு கேட்கிறான். इतना कहकर यक्ष ने अपनी सेवकों को कुमारों पर उपद्रव करने की आज्ञा दी. அப்பயும் ஒன்றும் பசங்க ஒன்றும் பேசவே இல்லை. உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, நான் தேவன் கேட்கறான், இந்த இவனுக்கு பார் மனுஷனா இருக்கிறானுங்க, இந்த பசங்களா இருக்கிறானுங்க, ஒன்றும் பய சொல்ல மாட்டேறானுங்க, அதனால இவனுக்கு மேல கஷ்டத்தை கொடுறான் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சேவகனுக்கு கட்டளையிடுறாங்க. यक्ष की घूर सेवक स्वामी की आज्ञा पाकर घोर उपद्रव करने लगे. யக்ஷனுடைய அந்த வசனத்தை கேட்டு அவனுக்கு சேவை பண்ணக்கூடிய மற்ற சின்ன யக்ஷர்கள் அவனுக்கு தேவர்கள் என்ன பண்றாங்க, உபதிரவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. कोई उनकी समीप बड़े बड़े पहाड़ उठाकर पटकने लगा, कोई सर्वरूप होकर कुमार की शरीर पर லிப்பட்டுனே கயேசோ என்ன பண்றாங்க, அதான் வித்தை. அவனுக்கு தான் தேவர்கள் வந்து மாயாச்சாரம் பண்ண முடியுது, மாயை பண்ணினால
பெரிய பெரிய கல்லுலாம் தூக்கின்னு வந்து டமால் டமால்னு போடுறானுங்க பக்கத்துல. ஆனாலும் இவங்க ஒன்றும் அசையல, மேலே போடுற மாதிரி போடுறானுங்க. ஆனா இவங்க அம்முனுங்கிறானுங்க. ஒருத்தவங்க சில பேர் அவன் என்ன பண்ணானுங்க, பெரிய பெரிய பாம்பு மாதிரி, நாகப்பாம்பு மாதிரி வந்து அந்த தேவன் அந்த மாதிரி உருவம் எடுத்துக்கின்னு வந்து அவன் மேல சுத்துறாங்க. அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுது, அப்படியே சுத்திது அந்த உடலை 3 பேரையும். ஆனாலும் பசங்க பாம்பு சுத்தினா கூட கம்முங்கிறானுங்க. उसके सेवक भयानक शब्द करने लगे जिससे संपूर्ण दिशाएं धुंधला उठी. ஸோ அந்த சேவர்கள் பயங்கரமான சப்தங்களை எழுப்புறாங்க. ஆ ஊ குரு அது மாதிரி ஏதோ ஒன்று பேய் சாஸ் கத்துது இல்லை, அது மாதிரி பயங்கரமான அலறல் சப்தம்லாம் அங்க எழுப்புறானுங்க. அப்பயும் இந்த பசங்க வந்து ஒண்ணுமே கண்டுக்கல. பயானக ஆந்தி சலாக்கர் உனே கோர உப வருஷா கருவாதி. அதுக்கப்புறம் திடீர்னு புயல், வேகம் புயல் வந்து அடிக்கிற மாதிரி காத்து வீசுது, மழை இடி இடிக்குது, மழை வருது. அப்படியும் அவங்க ஒண்ணுமே பண்ணல, அசையல. இஸ் பிரகார் भांति भांति से कुमार को टिकाने में प्रयत्न किए परंतु सब व्यर्थ हो गया. அதனால பலவிதமான உபசர்க்கங்களை பண்றாங்க. இடி இடிக்குது, மழை வருது, மின்னல் வருது, பாம்பு வந்து சுத்துது. எது வந்தாலும் அவங்க அந்த ஜபத்துல அந்த வித்தைகளை சித்தி பண்றதுல அந்த மந்திரத்துல உச்சாரணல இருக்கிறாங்க. यक्ष ने कुमार की निश्चल जानकर अपनी माया से भीलों की एक विशाल सेना बनाई. அப்படியும் பார்த்தாங்க. இது மாதிரி இவன் ஒன்றும் மசியலன உடனே அந்த தன்னுடைய மாயையினால, அவனுக்கு தன்னுடைய சக்தி மாயை சக்தினால நிறைய ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் வேடுவர் கூட்டம். ஸோ வேடுவர்கள் கூட்டம் வந்து அங்க வந்துடுது. पिता रत्न श्राव को शत्रु द्वारा भांति बना हुआ दिखाया. இப்ப அவனுடைய அப்பா இருக்கிறாரு ரத்தன ஸ்ராவனுக்கு விரோதிகள் கையில கட்டி ஈத்துன்னு போற மாதிரி பாரு. அப்ப பையனை முன்னாடி அப்பா வந்து விரோதிகள் கட்டி ஈத்துன்னு போற மாதிரி அந்த வேடுவர்கள் கட்டி ஈத்துன்னு வராங்க. तो माता की केगेसी की विलाप करते हुए दिखाया. இதை பார்த்து அம்மா கேகேசி ஒரே அலறல் சத்தம் கேட்குறாங்க, அழறாங்க. ஐயோ எங்க வீட்டுக்கார கூட்டு இது பண்ணின்னு போறாங்களே, அதாவது கட்டி ஈத்துன்னு போறானுங்களே, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு அம்மா கத்துறாங்க. बहन चंद्रनगा की भीलों द्वारा अपहरण करते हुए दिखाया. சகோதரி சந்திரநகா அவ வந்து அவன் தூக்கின்னு போற மாதிரி, அவனை 2 பேரு வேடுவன் தூக்கின்னு போற மாதிரிக்கிறா. அப்புறம் அந்த சந்திரநகா கத்துறா, அண்ணா அண்ணா நீங்க என்ன பாருங்க தூக்கின்னு போறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு அங்க சகோதரி ஒரு குரல் கேக்குது. अपनी माया से केगेसी से एक अगलवा दिया கக்தே திக்லாயா. ஸோ தன்னுடைய மாயையினால தந்தை அவனுடைய தாய் ஒரே சத்தம் போடுற அழற மாதிரி அவங்க காமிக்கிறானுங்க. இந்த யக்ஷன் ஏ दशाग्रीव विभीषण ने तो तेरे अपूर्व भल की अत्यंत प्रशंसा की थी. कुंभकर्ण भी मेरे करुणा जनक पुकार नहीं सुनता. ये विभीषण देख तेरे रहते हुए ये पापी मिलेच्छर तेरी प्यारी बहन चंद्रनगा को भरमस लिया जाते हैं. और ये दशग्रीव, ये தசானன், ஏ விபீஷ்ணன் என்ன பண்றீங்க, நீங்க பலசாலின்னு நினைச்சின்னு எவ்வளோ உங்களை எல்லாரும் புகழ்ந்தீங்க. கும்பகர்ணன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவா வீரமா பேசினா, நீயும் வீரமா பேசின. விபீஷ்ணன் என்ன பண்ற நீ, உனக்கு முன்னாடியே இந்த பாவிகள் மிலேச்சர்கள் உன்னுடைய சகோதரியை அபகரணம் பண்ணி தூக்கின்னு போறாங்க பார், ஏன்னா நீங்க கம்முன்னு உக்காந்துங்கிறீங்களே. जो तुम एक विद्या साधन की ढोंग कर रहे हो, एक विद्या फिर किस काम आएगी. என்ன வித்தை சாதிக்க போறேன்னு வந்து உக்காந்துங்கிறீங்களோ தவிர நம்மளுடைய குடும்பத்தினுடைய மானம் என்ன ஆகுது, உன்னுடைய சகோதரியை பாருங்க, நீங்க எல்லாரும் யாருமே கிடையாது, அப்பாவை கட்டி எடுத்துன்னு போயிட்டானுங்க, உன் சகோதரியும் தூக்கின்னு போறானுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க வித்தை சித்தி பண்ணி, ஏந்திரு சண்டை போடு, உன் சகோதரியை மீட்டு அப்படின்னு சொல்றானுங்க. जब अभी तुम आधा ढाइयों से हमारा रक्षा ना करेंगे तब भविष्य में तुम किस प्रकार त्रस्त जनों की उद्धार कर सकेगी. இப்பவே நீங்க
உங்க குடும்பத்தையே காப்பாற்ற முடியல, உங்க சகோதரியே காப்பாத்தலாம், நீங்க எதிர்காலத்துல ராஜாவாகி எப்படி இந்த நாட்டை காப்பாத்த போறீங்க அப்படின்னு அவ வேற கதறா. यक्षने ऐसी अनेक दृश्य अपनी माया से तीनों कुमारों को दिखाई. இப்படி பலவிதமான காட்சிகளை மாயினால அந்த 3 குமாரர்களுக்கும் முன்னாடி காமிக்கிறாங்க. சப்தம் வருது. தோபி குமார ரஞ்ச் மாத்திர பி நாடிகே. ஆனாலும் அந்த குமாரர்கள் கொஞ்சம் கூட அசையாமல் அவர்களுடைய காரியத்துல வித்தை சித்தியில இருக்கிறாங்க. निधान यक्षने दशानन की निकट प्रथम तो पिता रत्नस्राव के कथा हुआ मस्तक दिखाया एवं तत्पश्चात अनुज विभूषण तथा कुंभकर्ण की विच्छिन्न मस्तक दिखलाया पर अत्यंत धीर वीर दशानन ध्यान में रंच मात्र भी विचलित नहीं हुआ. அப்ப முதல்ல இந்த யக்ஷன் என்ன பண்றான், இவ்வளவு பண்ணி கேட்கிறவனே தன்னுடைய அவனுடைய தந்தையினுடைய முண்டம், தலை இல்லாத தலையை வெட்டி தனியா காமிச்சு, தோபர் தலையை வெட்டியாச்சு, அப்பா தலை தனியா வெட்டியாச்சு, அது மாதிரி முண்டத்தை தலையில்லாத உடலை காமிக்கிறாங்க. ஆனாலும் அவரு ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் 2 பேருமே 2 தம்பிகளையும், கும்பகர்ணன் விபூஷணனுடைய தலையில்லாத முண்டம், தலை தனியா உடம்பு தனியா வெட்டியாச்சு, 2 பேரும் தம்பி பூரா வெட்டப்பட்டார்கள், உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அப்படியும் தசானன் ஒன்றும் அசையவே இல்லை. यदि महामुनि ऐसी ध्यान करे तो अवश्य ही कर्म पाशों को काट कर मुक्ति लाभ करेंगे. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இதே தபத்தை இதே தியானத்தை ஒரு மகாமுனி செய்திருந்தார்னா அவர் கண்டிப்பாக மோட்சம் போயிருப்பார், எல்லா கர்மத்தையும் ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா அவ்வளோ உபசர்க்கத்தை இவர்கள் இந்த பசங்க ஜெயிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு தியானத்தை ஒரு முனி மகாராஜி மோட்ச மார்க்கத்தை பண்ணியிருந்தாருன்னா அவரு நேரம் மோட்சமே போயிட்டு இருப்பார், கேவல ஞானமே வந்துருக்கும். ஆனா இவங்க வித்யக சித்தியில இருக்கிறாங்க. यक्षकी इस अंतिम माया से कुंभकर्ण और विभीषण की चित्त में किंचित व्याकुलता हुई. இது மாதிரி யக்ஷனுடைய கடைசி மாயால தன்னுடைய தந்தை, அது மாதிரி மற்ற சகோதரர்கள் இப்படிலாம் காமிக்கும் போது கும்பகர்ணனுக்கும் அதுக்கப்புறம் விபீஷணனுடைய மனசுல கொஞ்சம் கலக்கம் வந்தது. கடைசியா கொஞ்சோண்டு கலக்கம் வந்தது. ஆனால் தசானன் अनेक सहस्र विद्याएं नियत काल एवं मंत्र जाप संख्या पूर्ण होने की पूर्व ही सिद्धि हो गई. ஆனால் அந்த தசானன் அவன் எந்த ஒரு கலக்கமும் இல்லை. எங்காவது கொஞ்சம் கலங்கிட்டாங்க பசங்க, சின்ன பசங்க, 2வது 3வது பசங்க. ஆனா அந்த தசானன் கொஞ்சம் கூட மனசு கலையவே இல்லை. அப்படி நின்னவர் தியானத்துல அந்த மந்திரத்துல நிக்கிறாரு அவர். அப்படி நியத காலத்துக்கு முன்னாடியே, அதாவது எண்ணிக்கை எத்தனை ஜபம், எத்தனை லட்சம் ஜபம் சொல்லணுமோ அத்தனை லட்சத்துக்கு முன்னாடியே அவருக்கு அந்த சித்தி ஆகிப்போச்சு. அதாவது அந்த மந்திரம் முடியறதுக்கு முன்னாடி, இப்போ 5 லட்சம் ஜபம் பண்ணோம்னா அந்த பண்றதுக்கு முன்னாடியே அந்த வித்தியெல்லாம் சித்தி ஆகி போச்சு அவருக்கு. அது அவ்வளவு மனம் ஒரு நிலையோட இருந்தது. कुंभकर्ण एवं विभूषण की तुलनात्मक रूप में अल्प विद्याएं सिद्धि हुई. ஆனா ராவணனுக்கு அவ்வளோ வித்தையில் வந்துச்சு. இது கும்பகர்ணனுக்கும் விபீஷணனும் கடைசினா கொஞ்சோண்டு மன சஞ்சலம் அடைஞ்சதுனால அவங்களுக்கு கம்மியான வித்தைகள் சித்தியாச்சு. ஸோ இவருக்கு அவ்வளோ வித்தை, அதனாலதான் வித்தை சித்தி பண்ணதை விட கொஞ்சம் மன கலக்கம் இல்லாம பண்ணும்போது தான் வருது. கொஞ்சோண்டுக்கு லேசா கலங்கினாலே வித்தை குறைஞ்சு போச்சு, சித்தி ஆகுது. இப்ப दशानन को विद्याएं सिद्धि हुई, अंत में कुछ विद्याएं की नाम ये है. ஸோ இந்த தசானன் அவனுக்கு அநேக விதமான வித்தைகள் சித்தி ஆச்சு. அவற்றில் சில வித்தைகள் பேர் சொல்றோம். பேர் சொல்றாரு. நப சம்சாரினி, காமதாயினி, காமகாமினி, துர்நிவாரா, ஜகத் கப்யா, प्रगुप्ति, भानुमालिनी, अनिमा, लघिमा, सौम्या, मनस्तंभकारिणी, सभागिनी, सुरध्वंसी,
कौमारी भंत्यकारिणी सुविधाना तमोरूभा दहना विपुलोधरी शुभप्रभा रजोरूभा दिनरात्रि विधायिनी वज्रधरी समाकृष्टि अष्टदशिनी अजरा अमरा अनस। दर्शन कर लिए हमने आपके यहाँ आगे सारे जगह। एक निमिषம் தான். அது மாதிரி வித்தைகள் லகிமா சோமா மனஸ்காரிணி சபாகினி சுரதம்சி கௌமாரி பந்தகாரிணி சுவிதானா தபோரூபா தகனா அமரா அனஸ்தம்பா தோயம் தபி गिरिधारिणी अवलोकिनी ध्वंसी धीरा घोरा भुंजिगिनी वीरिणी एक भुवना अबध्या धारुणा मदनाशिनी भास्करी भय संभूति येशिनी विजया जया बंधिनी मोचिनी बाराही कुटिलका कृधि चितोत्रवकरी शांति गौभैरी वशाकारिणी योगीश्वरी बलोत्साही चंडा प्रदी वशा முதலான அவ்வளோ பேர் இருக்குது. तो कुंभकर्ण की निम्नलिखित 5 विद्या सिद्धि हुई. कुंभकर्णन ரெண்டாவது தம்பிக்கு 5 வித்தைகள் சித்தி ஆச்சு. அதுல வந்து சர்வஹாரிணி அதிசம்விதினி ஜம்பினி व्योमगामिनी निद्राणी இப்படி 5 வித்தைகள் சித்தியாச்சு. லகு பிராதா சின்ன தம்பி விபீஷ்ணனுக்கு சித்தார்த்தி சத்ருதமனி யகாதா ஆகாஷகாமினி இப்படி 4 வித்தை சித்தியாச்சு. ஸோ ஆகாஷகாமினி தான் நம்மளுக்கு தெரியும், ஆகாயத்தை போடக்கூடிய வித்தை. அந்த வித்தையெல்லாம் என்னன்னு தெரியாது. ஸோ இது மாதிரி 4 வித்தை. சின்னவனுக்கு 4, கும்பகர்ணனுக்கு 5, இவருக்கு வந்து 1000 வித்தை சித்தி ஆயிடுச்சு. தசானனுக்கு अनावृद्धि यक्ष इन्हीं विद्या संपन्न देकर इनकी बारंबार स्तुति करने लगे. विचारणीय विषय एक है कि यदि रावण कुश्रेष्ठाओं के करने वाले निंदीय कर्मी मांसाहारी एवं जन्म से राक्षस होते तो क्या इतना घोर तपचरण कर सहस्त्र विद्या सिद्धि कर सकता था. सो इंग இவருடைய 1000 வித்தைகள் ராவணனுக்கு சித்தி ஆகிவதற்கே பார்த்து யக்ஷனே பயந்து போயிட்டான். ஐயோ என்னடா நம்ம எல்லா வித்தைகளும் முன்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவரை புகழ்றான். அந்த யக்ஷனை என்ன பண்றாரு, வித்தைகள் சித்தியானதை பார்த்துட்டு அவன் திரும்ப திரும்ப ஸ்துதி பண்றான். அதாவது தேவன் வந்து மனுஷனை ஸ்துதி பண்றாங்க, நம்ம போய் மனுஷன் வந்து தேவன் யக்ஷனையே துதிக்கிறாங்க. ஸோ உல்டாவா போகுது நம்மளுக்கு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா அந்த தேவன் வந்து அந்த யக்ஷன் வந்து இவங்கள வணங்குறான் ஸ்துதி பண்றான். யாரே இந்த ராவணன். ஸோ விசாரணிய என்ன சிந்தனை பண்றதுக்கு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராவணன் வந்து தீமையானவனாக சித்தரிக்கிறாங்க, அவன் வந்து ராட்சசனாக காமிக்கிறாங்க.
அவன் தவறான காரியமும் செய்தான் அப்படின்னு நிந்தனை பண்றாங்க. அவனை மாமிசம் சாப்பிட்றவனா சித்தரிக்கிறாங்க. அது மாதிரி ஜென்மத்துல அவன் ராட்சசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கிறவன் எப்படி இது மாதிரி வித்தைகளை கத்துக்க முடியும்? ஸோ அவன் வந்து எவ்வளோ கடைசியா அவர் தப்பு பண்றானோ தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய மகா பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் வந்து ஜெயின தர்மத்துல அவ்வளோ பற்று உள்ளவனா இருந்தான், தர்மாத்மாவா இருந்தான், எல்லா வித்தைகளையும் சித்தி பண்ணவனா இருந்தான். அப்படி அவன் அவனுடைய பேர் வந்து ராட்சச அப்படின்னு சொல்றாங்களோ தவிர ராட்சசன் கிடையாது, அது மாதிரி ராட்சசன் மாதிரியும் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா ராவணன் பத்தி மற்ற தர்மங்கள்ல என்ன மாதிரி கற்பனை பண்ணி ஒரு உருவம் கொடுக்குறாங்களோ அப்படி கிடையாது. கதாபி நகி, ஒரு முறையும் ஒரு காலம் இருக்க முடியாது. தபா சரண் ததா திருட நிச்சயசே கியா நகி ஓத்தாகை. இதனால தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால தைரியமாக தர்மத்தை செய்வதனால என்ன கிடைக்காது? किसकी विद्या 10 वर्ष में, किसी की 1 मास में, किसी की 1 पक्ष में, तथा किसी की पुण्यात्मा की क्षण मात्र से सिद्धि हो जाती है. அதனால தபம் செய்யும் பொழுது அல்லது தர்மாத்மா சாதனை செய்யும் பொழுது சில வித்தைகள் 10 வருஷம் தபம் பண்ணா கிடைக்குமா, 10 வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்குது. சிலருக்கு வந்து ஒரு மாசத்திலே கிடைச்சிடுது, சில பேருக்கு 15 நாள்லயே வித்தை சித்தி ஆகுது, சில புண்ணியாத்மாவுக்கு சன நேரத்திலேயே சித்தி ஆகுது. சாகே தின ராத் பிருத்திவி பர் பிரம்மன் கரோ. நான் இந்த வித்தை சித்தி பண்ணணும்னு சொல்லிட்டு ராத்திரியும் பகலும் நீங்க எங்க பத்தினாலும் சுத்தினாலும் சரி, எத்தனை நீர்ல போய் நின்றுன்னு பண்ணாலும் சரி, நெருப்புல போய் நின்றுன்னு பண்ணாலும் சரி, மலை மேல போய் நின்றுன்னு பண்ணாலும் சரி, உடம்புக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் சரி, ஆனால் புண்ணியம் இல்லாமல் எந்த காரியமும் சித்தியாவது கிடையாது. இங்க முயற்சி பண்ணா கூட உங்களுக்கு புண்ணிய உதயம் வேணும், புண்ணிய உதயம் இருந்தாதான் காரிய சித்தி ஆகிறது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. எல்லாத்துக்குமே புண்ணியம் வேணும். ஸோ புண்ணியம் இல்லாம நீங்க புரண்டு கூட ஒட்டாது. என்ன சொல்றாங்க, என்னதான் நீங்க புரண்டுனா கூட புரண்டு போனதா கூட ஒட்டுறதான் ஒட்டுன்னு சொல்றாங்களா, அது மாதிரி புண்ணியம் இல்லைன்னா ஒண்ணுமே காரியம் சித்தி ஆகாது. அந்த ராவணனுக்கு அவ்வளோ புண்ணியம் இருந்தது அவனுக்கு, ஆனா திரிகண்டாதிபதி ஆகணும் அவனுக்கு, அதுக்கான புண்ணியம் இருக்குது. அதனால அந்த புண்ணிய உதயத்தினால எல்லா வித்தைகளும் சித்தியாச்சு. अतएव प्राणियों की सदैव शुभ कृत्य को पुण्य संचय करना चाहिए. அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் எப்பொழுதும் நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை சேர்க்க வேண்டும். புண்ணிய காரியங்கள் மூலம், புண்ணியத்தின் மூலமாக நினைத்தது நடக்கிறது. புண்ணிய காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில துன்பங்களை வராமல் காக்கிறது. கஷ்டம் வருதுன்னா பாபத்தினால்தான் கஷ்டம் வருது. பாபம் இல்லாமல் புண்ணிய உதயம்ச்சுன்னா கஷ்டமே கூட வராது. நினைச்சு பார்க்க ஒரு கஷ்டமும் வராது. ஸோ அப்ப நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னா பாவ கர்மம் உதயம். அதனால புண்ணிய கர்மத்தை தெரிஞ்சுக்கின்னு புண்ணிய விஷயங்களை, புண்ணிய காரியங்கள்ல நம்ம ஈடுபடணும். எதன காரியம் புண்ணிய காரியம்னு தெரிஞ்சு ஸோ அதை செய்யணும். दशानन धैर्य से यक्ष बहुत ही प्रसन्न हुआ एवं स्मरण मात्र से सर्वदा सहायता करने की वचन देकर देवांगनों की सहित अपनी निवास स्थान चले गया. தசானனுடைய தைரியத்தை பார்த்து, நம்ம இவ்வளோ கஷ்டம் கொடுத்தும் கூட அவன் அசையாம இருந்தான். அப்பா அம்மாவே கழுத்தை வெட்டிட்டு காமிச்சான், சகோதரரை வெட்டிட்டு காமிச்சான், சகோதரியை தூக்கின்னு போய் காமிச்சான். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த தைரியத்தோட இந்த நடுக்காட்டுல வந்து அவர் அந்த 1000 வித்தைகளை சித்தி பண்ணிட்டாரு அப்படின்றதுக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு சொல்றாரு, பார் நீ அன்னைக்கு எப்ப என்ன நினைச்சாலே போதும், நான் உனக்கு முன்னாடி வந்து நிப்பேன். ஸோ அதனால உனக்கு எந்த காரியம் உனக்கு நடக்கணுமோ நீ கவலைப்படாது, நீ என்ன நினை, நான் வந்து உன் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யக்ஷன் வந்து அது மாதிரி அவருக்கு வரம் கொடுத்துட்டு அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ யக்ஷன் வந்து அப்ப அது மாதிரி யக்ஷனை நினைச்சா வருவாங்க. நீங்களா நானும் நினைச்சாலும் வரமாட்டாங்க. நீங்களா அது மாதிரி சாதனை பண்ணீங்களா, என்ன ஜபம் பண்ணீங்களா, தவம் பண்ணீங்களா போயிட்டு
அம்மா தேவி எனக்கு கொஞ்சம் வா அப்படின்னா வரத்துக்கு வரமாட்டாங்க. ஸோ அதனால அவனுக்கு வரவாங்க சாதனை பண்ணவருக்கு. इधर दशानन ने अपनी विद्या की बल से स्वयं प्रभा नामक एक अत्यंत सुंदर नगर बसाया. ஸோ அங்க என்ன பண்றாரு இந்த தசானன் தன்னுடைய வித்தை பலத்தினால அந்த ஒரு இடம் அங்க ஒரு நகரத்தை உருவாக்குகிறார். என்ன நரகம் பேரு? ஸ்வயம் பிரபா. ஸ்வயம் பிரபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை அந்த காட்டுல உருவாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு இடத்துல பக்கத்துல உருவாக்குறாரு. जब राक्षस वंश ने सुना कि रत्न श्राव की ज्येष्ठ पुत्र दशानन सहस्त्र विद्याओं की स्वामी हो गया, तब उनके अनेक हर्ष की सीमा ना रही. ஸோ இவர் வந்து ஒரு நகரத்தை, ஏன்னா நம்மளுக்கு ஒரு நகரம் வேணும் சொல்லிட்டு அந்த வித்தைகள் மூலமா நகரத்தை ஸ்தாபனம் பண்றாரு. அப்ப ராட்சச வம்சத்துல இருக்கிற அந்த ரத்தன அவனுடைய தந்தை, அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே ஐயோ நம்மளுடைய பெரிய பையன் தசானன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 1000 வித்தைகளை சித்தி பண்ணிட்டாரு. இவ்வளவு காலத்துல, இவ்வளவு குறுகிய காலத்துல வருஷக்கணக்கா பண்ணா கூட சித்தி ஆகாததெல்லாம் சில கொஞ்ச நாளிலேயே அவரு வந்து சித்தி பண்ணிட்டாரு. 1 2 கிடையாது, 1000 வித்தைகளை சித்தி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு எல்லாருமே. ரத்ன श्रावा केकेशी सुमाली माल्यवान आदि समस्त राक्षस तथा वानर वंशी अपनी अपनी वाहनों पर आरूढ़ हो दल बल सहित शीघ्र ही पंचम संगम पर्वत पर पहुंचे. உடனே தன்னுடைய தந்தை, தாய், தாத்தா, அப்புறம் சின்ன தாத்தா, அப்புறம் வந்து ராட்சச வம்சத்து மலை ஆளுங்க எல்லாரும், வானர வம்சத்து அங்கிறவனுங்கள அவங்க எல்லாருமே அவங்க அவங்களுடைய விமானங்கள்ல உக்காந்துன்னு வந்துடுறாங்க இவரை பாக்குறதுக்கு. தசானன் ரொம்ப 1000 வித்தை சித்தி பண்ணிட்டார், வா 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 சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. माता पिता बंधु बांधवों की समीप आते देख दशानन हर्ष सहित मिलने की आगे बढ़ा एवं गुरुजनों परिजनों समेत समस्त लोग में आदर पूर्वक मिला. ஸோ தாய், தந்தை, சகோதரி எல்லாருமே வராங்க. தாத்தா வராரு, பார்க்கறது வராருன்னு தசானன் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாரு. எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு தயாராயிட்டாரு. நம்மளை குரு ஜனங்கள், பெரியவர்கள், நம்மளுடைய குடும்ப ஜனங்கள் எல்லாருமே நம்மளை தேடி வராங்கன்னா ஆதரவு பூர்வமாக அவர்களை ரிசீவ் பண்றார். उस समय दशानन को जो हर्ष हुआ उसकी वर्णन करने असंभव है. அந்த சமயத்துல இவருக்கு இந்த ராவணனுக்கு, ராவணன் அப்புறம் தான் பேர் வந்தது, முதல்ல தசானன் தான் பேரு. இந்த தசானனுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை வர்ணிப்பதற்கு வார்த்தை கிடையாது. அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏற்கனவே 1000 வித்தை சித்தி ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாருமே சொந்தக்காரர் எல்லாமே வந்துட்டாங்க. पिता रत्न श्रावा और माता केकेशी ने गदगद हो दशानन सहित तीनों पुत्र को हृदय में लगाया. தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே பூரிப்பு தான், ஆனந்தமாயிடுத்து. வந்து சின்ன வயசுல இந்த பசங்க வந்து இவ்வளவு 3 பேரும் 3 மகன்களையும் அப்படி கட்டி அணைச்சிக்கிறாங்க. அப்பா நீங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டீங்க அப்படின்னு தலை முகர்ந்து கொடுக்குறாங்க, பாரம்பார் ஆசீர்வாதம் பண்றாங்க. दशानन सबको सुस्वाद भोजन से அதிசய சத்கார் கியா. ஸோ இவர்கிட்ட தான் வித்தையெல்லாம் இருக்கிறது, என்னென்ன வித்தைகள்லாம் இருக்குதோ அது மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான உணவுகளை தன்னுடைய வித்தை மூலமாகவே அவர்களுக்கு சாதிக்கிறார், அதாவது கொடுக்குறாரு. அவ்வளோ அவங்க சாப்பாடு கொடுக்க வைக்கிறாரு. और स्वयं प्रभ नागरिक की शोभा देखकर सब सुखी सखी चकित हुए. ஸோ அந்த ஸ்வயம் பிரபா நகரத்தை தன்னுடைய வித்தை மூலமா, அந்த வித்யானா வித்தை தேவதைகள் தான். ஸோ சொன்னீங்கன்னா தேவதைகள் செய்ய எங்க நகரத்தை உருவாக்க அப்படின்னா நகரத்தை உருவாக்கிடுதுங்க தேவர்கள். எப்படி இந்த குபேரன் கிட்ட போயிட்டு சொன்ன உடனே இந்திரன் சொன்னா ஒரு சமோசனத்தை உருவாக்குனா சமோசனத்தை உருவாக்கிடுறாங்க. அவரை வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு சமோசனம் பண்ணிடுறாங்களா. அது மாதிரி அந்த வித்தை தேவதை எத்தனை 1000 வித்தை இருக்குல்ல, ஏதோ ஒரு வித்தை அது இருக்கிறது தேவதை சொல்லிடுறாங்க, ஒரு நகரத்தை இங்க ஸ்தாபனம் பண்ணுவா, நாங்க இருக்க போறோம் அப்படின்னா அது நகரத்தை ஸ்தாபனம் பண்ணி அரண்மனை, அப்புறம் வீடு, தெரு கிரு எல்லாத்தையுமே அது
அது தயார் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அப்படி அந்த அழகான அந்த நகரம் இருக்குது, ஸ்வயம்பிரப நகரத்தை இவர் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து அதை சுத்தி வராங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. प्रसंगवश मालिक का स्मरण हो आने से सुमाली की सोग से व्याकुल हो उठे. அப்ப வந்து உடைய தாத்தா இருக்கிறாரே சுமாலி, அவருக்கு அண்ணனுடைய ஞாபகம் வந்தது. யோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு அண்ணன் இல்லாம போயிட்டாரு, அண்ணன் இருந்திருந்தாருன்னா மாலி இருந்திருந்தாருன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாரு, இந்த மாதிரி ஒரு நகரத்தை உருவாக்கிட்டாரு நம்ம பேர பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச உடனே அவருக்கு ஒரே கண்ணில் தண்ணீர் வந்து व्याकुलम अडेरार. एक धेक दशानन ने सबको संबोधित करे, सुमाली की धैर्य बांधे एवं शत्रुओं की शीघ्र ही समूल नष्ट कर लंका पर पुनः राज्य स्थापित करने की आश्वासन दिया. உடனே இதை பார்த்து தசானன் எல்லாரையுமே அவங்களுக்கு சொல்றாங்க, இங்க யாரும் கவலைப்படாதீங்க, சுமாலி அவங்க தாத்தா கிட்ட சொல்ற, தாத்தா கவலைப்படாது, எல்லா சத்துருக்களையும் நான் ஜெயிச்சு அந்த லங்காவை திரும்ப ராஜ்யம் நான் பண்றேன், உங்களை உட்கார வைக்கிறேன், வாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, இவ்வளவு வித்தையெல்லாம் சித்தி ஆகி போச்சு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவன் இருப்பானுங்க பாக்குறேன். तब सुमाली रत्न श्रवा आदि समस्त बंधुओं की परम संतोष हुआ. இது மாதிரி ராவணன் தைரியம் சொல்றான், இன்னும் கொஞ்ச நாள் தான் பாருங்க, அவங்க நான் லங்காவையே மீட்டுடுவேன், நானு நம்மளுடைய ராஜ்யம்தான் அது அப்படின்னு சொல்றதை கேட்டு சுமாலி அவனுடைய தாத்தா அப்பா ரெண்டு பேருக்குமே ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. யோகிய वंश से सभी की आशिक ஆர்த்திக் சந்தோஷம் மில்தாகே. நல்ல நல்ல வம்சத்து இருக்கக்கூடிய பசங்கனால எல்லாருக்குமே சந்தோஷம் வருது, இயற்கை தானே. इस प्रकार दशानन की उज्ज्वल कीर्ति चारों ओर फैल गए. இப்படி தசானன் உடைய புகழ் நான்கு பக்கமும் பரவியது. இப்படி இந்த தசானனுடைய வித்தை சித்தி இது முடிஞ்சது, இந்த அதிகாரம் முடிஞ்சது. நான்காவது அதிகாரம் அது நாளைக்கு பார்க்கணும். சரி, நாளைக்கு ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்க்கணும். அப்புறம் என்னென்ன நடக்கிறது, எப்படி அவரு ஸ்ரீலங்காவை ஜெயிக்கிறாரா, சண்டை போடுறாரு, எப்படி சண்டை போட்டு லங்காவை மறுபடியும் மீட்கிறாரு அப்படின்ற வரலாறு எல்லாம் அடுத்த நாளைக்கு தான் வருது. போதி சமாதி பரிணாம சுத்தி சுவாத்மோபலப்தி சிவசௌக்கிய சித்தி சிந்தாமணிம் சிந்திதவஸ்துதானி त्वामन्त्यमानस्य ममास्तुते. स्वामी जनवाणी माता की. யாராவது ஏதாவது கேட்கணுமா? புரியலையா? புரிஞ்சுதுங்க, நல்லா புரிஞ்சுதுங்க. இது சந்தேகம் எதுவும் இல்லை, புரிஞ்சுது. எப்படி தவம் பண்றாங்க அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஏகாக்கிர சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க அவங்கள்ட்ட. பகவானுடைய இதுதான் ஜபம் தானே பண்ணிட்டு இருந்தாங்க இல்லஜி, அதனாலதான் அவங்களுக்கு வித்தி சித்தி ஆயிடுச்சு இல்லையா, அதுதான் நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்குமே இது இருக்குது, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே புஸ்தகம் இருக்குது, எந்த மந்திரம் சித்து எல்லாமே பகவான் சம்பந்தமா மந்திரம் தான். அது கொஞ்சம் கொஞ்சம் அதை ஜபிக்கும் போது அது மாதிரி ரித்தி சித்தி எல்லாம் தானாகவே வருது. அந்த மாதிரி அவ்வளவு ஏகாக்கிர சிந்தனை பண்ணுனா அவங்க எத்தனை பாவம் வந்து அது மாதிரி அந்த பிராக்டிஸ் அந்த இது அதை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா பயிற்சி, அதனாலதான் இந்த மாதிரி பண்ண முடியுது இல்லையா இவ்வளவு நேரம். அந்த மாதிரி எவ்வளவு இருக்குல்ல. சொன்னாரு புண்ணியம்சாலிகளுக்கு தான் நியமனம், புண்ணியம் இல்லாதவங்களும் ஒண்ணுமே வராதுன்னாரு. அவங்க இவ்வளவு புண்ணியசாலியா இருக்கிறாங்க. ஆமா, அந்த புண்ணியம் பண்ணதுனாலதான் அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்ரீகண்டாதிபதிக்கான புண்ணியம் சேர்த்து வச்சுக்கிறான்னு வந்துக்கிறாங்க. கரெக்ட். ஓகே ஜி, புரியுது. தேங்க்ஸ் ஜி. என் பண்ணிட்டுமா? என் பண்ணி
समय दर्शन मदाको जय जिनेन्द्र वंदनम जी जय जिनेन्द्र जी ஓகே